12th கம்ப்யூட்டர் சயின்ஸில் சென்டம் மார்க் எடுத்ததால் கோல்டு மெடல் தராங்க. கோல்டு மெடல் வாங்கினதுமே அர்ச்சனாங்க ஒரு பொண்ணுக்கிட்ட போயிட்டு, நான் கோல்டு மெடல் வாங்கிட்டேன், எனக்கு கேஜிஸ் யூனிவர்சிட்டிலையும் சீட்டு கிடச்சிருச்சு, நான் யூஎஸ் போனதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலான்றான். அந்த பொண்ணு சொல்கிறா, எனக்கு உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறது இஷ்டமே இல்லை, நான் ரேம்போன்ற பையனை தான் லவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஒரு பையனை காட்டுறான். ரேம்போ நல்ல பையனே கிடையாது, அவன் 3 சப்ஜெக்டில் ஃபெயிலு அப்படின்றாங்க. அதுக்கு அர்ச்சனா, ஆக்சுவலி எனக்கு கெட்ட பசங்க தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றான். அப்போ தான் காலேஜ்லேயும் கெத்தாக இருக்க முடியும்னு சொல்லிடுறாங்க. அப்போ நல்ல பசங்களாக இருந்தால் பொண்ணுங்களுக்கு பிடிக்காது, அப்போ நானும் கெட்ட பையனாக ஆகணும், எனக்கும் ஒரு நல்ல பேர் கிடைக்காதா அப்படிங்கும்போது ஒரு ஃப்ரெண்டு டி ராகவன்ற பேரை டிராகன் மாத்துறாரு. கேஜிஎஸ் யூனிவர்சிட்டியோட பிரின்சிபல் அவங்களோட நியூ ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட, இது வரைக்கும் நான் சக்ஸஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸை பார்த்தா சொல்லியிருக்கேன், ஆனால் இப்போது நான் 96% எடுத்தோம் ஃபெயில் ஆன பர்சனை பார்த்தா சொல்ல போகிறேன் அப்படின்னு ராகவனோட ஃபோட்டோவை காட்டுறாங்க. காலேஜ் படிக்கிற டைமில் படிக்காமல் ஊர் சுற்றிக்கிட்டு இருக்காரு. அப்போ அவருக்கு கீர்த்திங்கிற கேர்ள் ஃப்ரெண்டும் இருக்கா. கீர்த்தி டிராகனோட ஃபோட்டோவை டேட்டுவாக போட்டிருப்பாங்க. கீர்த்தி, என்னோட பேர் எப்போ டேட்டு போட்டுக்க போகிறேன்னு கேட்குறாங்க. வேறு கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துட்டு நான் எப்படி அந்த டேட்டு அழிக்கிறதுன்னு கேட்கும்போது, என்னை தவிர வேறு யாரும் லவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. அப்போது ஒரு காலேஜ் சண்டேயில் அவங்க பிரின்சிபலோட கார் கண்ணாடி உடச்சிடுறாரு. இதனால ராகவனை காலேஜிலேருந்து சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. இப்போ கூட இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க. இவன் 42 பேப்பர் அரியர் வச்சுருக்கான், நீங்கள் அலோவ் பண்ணால் மட்டும்தான் அந்த அரியர்ஸ் எல்லாம் இவனால் கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பிரின்சிபல், நான் ஒரு வாய்ப்பு தரேன், இவனோட அட்டண்டன்ஸில் வெறும் 2% தான் இருக்குது, இவன் ஒரு நாள் கூட லீவ் போடாமல் வந்தானா எக்ஸாம் எழுத அலோவ் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. 48 அரியர் வச்ச முதல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக நானாகவே இருக்கேன்ட்டு வெளியே போயிடுறாரு. இது எல்லாத்தையும் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே அவங்க கட் பண்ணி ராகவனை காட்டுறாங்க. வீட்டில் அவசர அவசரமாக கிளம்பிட்டு இருக்காரு. எங்கன்னு பார்த்தா ஆஃபீஸ்க்கு போகிறேன், வீட்டில் போய் சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்லேயே டிகிரி சர்டிஃபிகேட் வாங்கிட்டேன்னு போய் சொல்லிடுறாங்க. இங்கே வந்து பார்த்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வேலைக்கு போயிடுறாங்க. இவங்க மட்டும் வீட்டில் உட்காந்து பிக் பாஸ் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ கீர்த்தி கால் பண்ணி எனக்கு சிகரெட்டோ பிரியாணியும் ஆர்டர் பண்ணித்தான்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ பிரியாணியும் வந்துடுது, அதையே சாப்பிட்டு வீடியோ போட்டுட்ருக்காரு. பிறகு கொஞ்ச நேரம் உட்காந்து வீடியோஸ்லாம் பார்த்துட்டு முடிச்சு பார்த்தா மணி 6. அவசரமாக கிளம்புறாரு. எங்கன்னு பார்த்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பேங்க்லேருந்து காசு எடுத்துகிட்டு வந்து தராங்க. அதை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க அம்மா கிட்ட கொடுத்துட்டு, செலவு இருக்குது இந்த செலவு இருக்குன்ட்டு கொடுத்த காசு எல்லாத்தையும் வாங்கிடுறாங்க. அவங்க அம்மா ஒரு நாள் கூட சம்பளத்தை முழுசாக தரலன்னு திட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கு உங்கள் ஃப்ரெண்டு ஒழுங்காக ஒரு வேலைக்கு போடான்னு சொல்லி திட்டுறாங்க. இப்போ செலவு கூட அவங்க அப்பா தான் காசு கொடுக்குறாரு. இப்போ அவங்க கேர்ள் ஃப்ரெண்டை மீட் பண்ண கெஃபேக்கு வந்திருக்காரு. அதுக்கு கீர்த்தி சொல்கிறா, இன்றைக்கி என்ன பொண்ணு பார்க்க வந்தாங்க அப்படின்றா. என்ன காரணம் சொல்லி ரிஜெக்ட் பண்ண அப்படின்னு கேட்குறான். ரிஜெக்ட் பண்ண காரணமே இல்லை, ப்ரொஃபஸராக இருக்கார், சொந்த வீடு இருக்குது, ஆடி கார் வச்சுருக்காரு, அதனால நான் யோசிச்சு சொல்கிறேன்னு சொல்லிட்டேன் அப்படின்றாங்க. இதை கேட்டு கோவப்பட்டு, நீ பண்ணுறது எவ்வளோ அசிங்கம் தெரியுமா அப்படின்னு சொல்லி கத்துறாரு. யார் பண்ணுற அசிங்கம், நீ பண்ணுறது தான் அசிங்கம், 2 வருஷமாக வேலையே இல்லாமல் திண்டமாக இருந்த அப்படின்னு சொல்லி பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுறாங்க. இந்த பிரேக்கப்பை ஹீரோவால் தாங்கிக்கவே முடியல. இதே மாதிரி கீர்த்திக்கும் கல்யாணம் ஆகிடுது. இப்போ டிரைவிங் பண்ணிட்டு இருக்கவங்க திடீர்னு மயக்கம் போட்டு ஆக்சிடென்ட் ஆகிடுது. டாக்டரும் லவ் ஃபெயிலியர் நினச்சி கவலைப்படாமல் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு வழியே பாருங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க.